ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி 3 பேரும் முழிச்சிட்டு. இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்கான், நம்ம உடன் பிறந்தவன், பெரிய சீட்டு இங்க இருந்து எடுக்கிறாப்ல. நீடாமங்கலமா பீடாமங்கலமா இளவு ஒரே குழப்பமா இருக்கு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி. ஏய், இன்னைக்குடா மக்களின் பிரச்சனைய, மக்களின் வழிய இதயத்திலிருந்து மொழியாக எடுத்து பேசாதவன் எப்படா இந்த நிலத்துல தலைவனா இருக்க முடியும்? ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி 3 பேரும் முழிச்சிட்டு. இவரு ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்ச. ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், அதுக்குள்ள பாத்துறாரு. இவர் பரவாயில்ல இல்ல, இளமை புகுத்தி விடும் போயிடறாப்ல. இன்மை புகுத்தி விடுமே, இளமை புகுத்தி விடும். இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்கான், நம்ம உடன் பிறந்தவன், பெரிய சீட்டு இங்க இருந்து எடுக்கிறாப்ல. எடுத்து மண்ணரிப்பா மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா இளவு ஒரே குழப்பமா இருக்கு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி, பாரதி ராசாவா பாரதி யாரா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி. நாமக்கல் வரல, சென்னை மாகாணம் வரல, மகாணம் ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிச்சு, வசமா சிக்கிக்கிட்டோம்னு மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு. இதுல காலங்காலமாக வஞ்சித்து வீழ்த்தி ஏமாத்தி எதை சொல்ல, நீ வேணா போய் திராவிடர்கள்ட்ட இன்னைக்கு டிஎம்கே போய் பேச, இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு ஓட்டுருக்குன்னு சொல்ல, பெரியார் தான் காரணம். அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்துல 4 குழந்தையாமுங்க, பெரியார் தான் காரணம். எங்க ஐயா சொன்ன மாதிரி, நம்மளமா அம்மனமா தெரிஞ்ச மாதிரி, அவன் தான் நமக்கு கோமணம் கட்டி விட்டேங்க மாதிரி. ஏய், இவர் உட்கார்ந்து இருக்கும் போது, ஐயா ராமசாமிங்கிற பெரியார் உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல பேரறிஞர்னு ஒருத்தன் அண்ணா இருந்தாப்புலப்பா, 2 MA படிச்சிருந்தாப்புல. அன்பழகன், நெடுஞ்செழியன், முதுகலை படித்து விட்ட ஆகச்சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க பக்கத்துல. அவர்களை யார் படிக்க வச்சது? யார் படிக்க வச்சது? இன்னைக்கு உலகத்திலே ஆல்பர்ட் ஸ்வீசர் சொல்றான், அவன் 3 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு பெற்றவன், மிகப்பெரிய மேதை. அவன் சொல்றான், நான் வாழ்நாள்ல எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நன்னெறி சொன்ன ஒரு நூலை நான் படிச்சதே இல்லைன்னு. அது நமது பாட்டனார் எழுதின திருக்குறள் தான். அந்த திருக்குறளை அவன் எழுதினது சும்மா ஒரு 2000 ஆண்டு இருக்குங்கிறான். அது 1330 நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். அது 5000 கூட இருந்திருக்கலாம்.